லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 2 வீடியோஸோட கண்டினியூஷன் பார்ட் 3 வீடியோ தான் இந்த ஹேர் ஆயில். நம்ம வந்து ட்ரையாக அந்த மாதிரி காய வச்சுருக்க ஹர்ப்ஸ் எல்லாம் பிளெண்டரில் மாற்றிட்டு நல்லா ட்ரை ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கட்டும், பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டே இன்ஃப்யூஸ் ஆயிலுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துட்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா ஒரு கையும் கலந்து விட்டுக்கணும். இதில் நான் மொத்தம் 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 50 ml ஆஃப் ஃப்ளக்ஸீட் ஆயில், இதெல்லாமே கெரியர் ஆயில் தான். இன்னும் ஒரு 50 ml பம்கின் சீட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் சன்லைட்டில் வைக்கணும். மூடியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு துணி கட்டி வைக்கணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் நல்லா ஒருக்க கலந்து விடணும். 21 days கழிச்சு இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தாராளமாக உங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எப்படி சோர்ஸ் பண்ணுறது, எந்தெந்த அளவில் எந்தெந்த மெத்தடில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம பேஜில் ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள்.